ஹெல்த்தியான அடை தோசைக்கு நான் ஒரு சின்ன டம்ளரில் பச்சரிசி எடுத்துக்கிறேன். அதே டம்ளரில் ஒரு டம்ளர் உளுந்தம்பருப்பு, ஒரு டம்ளர் துவரம்பருப்பு, ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு போட்டு நல்லா பருப்பெல்லாம் கழுவிட்டு தண்ணி ஊற்றி வத்தல் போட்டு ஊற வச்சுக்கோங்க. ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் போட்டுக்கோங்க. என்னோட வத்தல் காரம்ங்கிறதுனால 2 மட்டும் போட்டிருக்கேன். இதை இப்போ நல்லா கொர கொரன்னு அரைச்சிக்கலாம். மாவை இப்போ கொர கொரன்னு அரைச்சாச்சு. அதில் நறுக்கின சின்ன வெங்காயம், முருங்கை இலை, 1 ஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு நல்லா அந்த ஊற வச்ச பருப்பு தண்ணியவே ஊற்றி கலந்து ரொம்பவும் நம்ம தண்ணியாக கலந்துடக்கூடாது. ஓரளவு கெட்டியாகவே நம்ம மாவை கலந்துக்கணும். அப்போ தான் அடைக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு தோசைக்கல்லை வச்சு அதில் எண்ணெய் தடவி நம்ம நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றி எண்ணெய் ஊற்றி மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு வேக வச்சாதான் அந்த வெங்காயம், முருங்கை இலைலாம் நல்லா வேகும். இதுக்கு தக்காளி சட்னியும் தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். அதை விட தேங்காய் சட்னி தான் பெஸ்ட்டு காம்பினேஷன்.